வணக்கம். ஆண்டாள் அருளிய திருப்பாவை 10ஆம் பாடல். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத் துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்ப கர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். ஆண்டாள் 5வது தோழியை போய் எழுப்ப போகிறாங்க. இந்த 5வது தோழி மிகவும் பக்தி வாய்ந்த பெண். சிறப்பாக சாமி கும்பிடுவாங்க. அவங்க கண்ணன் மேலே மிகுந்த பற்று உடையவங்க. அவங்கள போய் எழுப்புகிறாங்க. அதுவும் அவங்க தலைமை தன்மையில் இருப்பவள். உள்ளே இருக்கும் பெண் தலைமை தன்மையில் இருப்பவள். அவள் இவங்க வர்றது தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருக்கா. இவங்க பாடுறாங்க, நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய். நோன்பு நோற்று ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம் என்றால் இங்கே இந்திரலோகம் இல்லை, பரமபதம், வைகுண்டம். வைகுண்டம் அடைய வேண்டும் அப்படிங்கன்னு அவங்க நோன்பு நோக்கிறாங்க. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே இருந்து ஒரு பெண்ணும் வெளியே இருக்கிற பெண்ணும் பேசிக்கிற பாவனை வந்து துயிலடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே நடக்குது. வெளியே இருந்து இவங்க கூப்பிட்றாங்க. மாற்றமும் தாராரோ, நாங்கள் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம், ஒரு பதில் சொல்லலை. மாற்றம் அப்படின்னா மறுமொழி பேசவில்லை. வாசல் திறவதார், வாசல் தான் திறக்கலை, வாயும் திறக்கலை. அதான் சொல்கிறாங்க. மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், வாசல் தான் திறக்க வேண்டல, கொஞ்சம் மறுமொழி சொல்லலாம், இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். நாற்றத்துழாய் அப்படின்னா துளசியுடைய வாசம். நாராயணனுக்கு துளசி வாசம் ரொம்ப பிடிக்குமா. எப்பவும் துளசி மாலை அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாராம். தலை முதல் கால்வர் அவருக்கு ஃபுல்லாக துளசி மாலை தான் அவருக்கு விருப்பம். அந்த நாற்றத்துழாய் முடி, அந்த வாசம் அவருக்கு பிடிச்சதுனால நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் அப்படின்னு எழுதுகிறாங்க. போற்றப்பறைதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள். அவரை போற்றி பாடி பரிசு வாங்கணும். பறை அப்படின்னு நம்ம முன்னே படிச்சிருக்கோம் இல்லையா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த போற்ற பறை தரும் நமக்கு அந்த பரிசு வேண்டும். ஆக நம்ம என்ன பண்ணணும், வாயார பாட வேண்டும். நாராயணனை பாடி பரிசு பெற வேண்டும். அந்த துளசி மாலை அணிந்து கொண்டு ரொம்ப சந்தோஷமாக வாசம் வீசுகிற அந்த நாராயணனை நாம் பாடி பரிசு பெற வேண்டும் அப்படின்னு. புண்ணிய நாள் பண்டொரு நாள். பண்டொரு நாள்னால் முன்னொரு காலத்தில். புண்ணிய நாள்னால் இங்கே ராமரை குறிக்கும். புண்ணியன் என்பவன் இங்கு ராமன். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். கூற்றத்தின் அப்படிங்கிறது வந்து யுத்த காலத்தில் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, தோற்று கீழே விழுந்துருவாங்க. அந்த யுத்த காலத்தில் தோற்று வீழ்ந்த கும்பகர்ணனும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. ராமற்ற யுத்த காலத்தில் தோத்துட்டார். ஆனால் பெருந்துயில் தூக்கத்தில் நீ அவரை தோக்கடிச்சிட்ட. தூக்கத்தில் அவர் உங்கள்கிட்ட தோற்று போயிட்டார். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ. யுத்த காலத்தில் ராமற்ற தோற்றது கூட பெருசு இல்லை, உன்னாண்ட தோற்றது தான் பெருசு. அவரோட தோக்கத்தை நீ வாங்கி வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எழுந்திருத்து வராததுனால இவ்வளவு சம்பாஷணை. ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய். ஆற்ற அப்படின்னா ரொம்ப அனந்தல்னா ஏற்கனவே சோம்பல்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. உன் மகள் தான் ஊமையோ செவிரோ அனந்தலோ அப்படின்னு கேட்குறாங்களே அந்த பாட்டில். அனந்தல்னா கொஞ்சம் சோம்பல். ஆற்ற அனந்தல் ரொம்ப சோர்வு. ஆற்ற அனந்தலுடைய அருங்கலமே. அருங்கலம்னா இருக்கிறத ரொம்ப நல்ல தகுதி வாய்ந்த பெண், பக்தி உள்ள பெண், எல்லா கடமைகளும் தெரிந்த பெண் அவள். அருங்கலம். அருங்கலமே, உன்னோட தகுதி உனக்கே தெரியலையா? அருங்கலமே
தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றம் அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக வரணும். தெளிவாக வந்து திரவேலோர், அதாவது தூக்கத்தை களைச்சிட்டு கொஞ்சம் தெளிஞ்சுக்கும். மயக்கம் வந்து தெளிஞ்சுக்கோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. உனக்கு தூக்க மயக்கத்தில் இருக்கான், தூக்க கலக்கத்திலிருந்து விடுபடு. தேற்றம் என்றால் அந்த கலக்கத்திலிருந்து விடுபட்டு தெளிவடை அப்படின்னு அர்த்தம். தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தெளிவாக வந்து வாசலை திற அப்படிங்கிறாங்க. இந்த பெண் தூங்கிறத தடுத்து நிறுத்தி தங்களோடு வந்து நோன்பு நோக்க வேண்டும் என்று ஆண்டாள் விண்ணப்பிக்கிறாள். தேங்க்யூ.